2 பேருடைய வாழ்க்கை வரலாறு தான் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒன்று இசைஞானி இளையராஜா அவர்களுடையது, இன்னொன்று சூப்பர் ஸ்டார் அவர்களுடையது. ஒன்று நடக்குது. இப்போ மேலே வரும்போது, சார் நீங்கள் முன்னாடி போங்க, நான் அப்படியே உங்களை பின்னாடி ஃபாலோ பண்ணி வரேன்னு. நான் என்ன உனக்கு கைடா அப்படின்னு சார் கேட்டார். கைடு தான் சார், போய் பாடு அப்படின்னா. போகும்போது அவர் அங்கேயே இருந்தார். சார் நீங்கள் இங்கே தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் என்னைக்கு உங்க கூட இல்லை அப்படின்னு திருப்பி என்ன கேட்டார். ஆமாம் சார், என் அம்மா வயிற்றுல நான் இருக்கும்போதுலேருந்து நீங்கள் என் கூடயே தான் இருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இளையராஜா சாரோட பாட்டு அப்படியே கேட்டுட்டு எதமா மெய் மறந்து தூங்குவோம். ஆனால் நான் பல இரவுகள் இளையராஜா சாராவே நடிச்சா எப்படி இருக்கும்னு என் மனசில் நடிச்சு பார்த்துட்டு படுத்துட்டே இருந்திருக்கேன், தூக்கம் இல்லாமல். நான் இதோ எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமா நான் நினைக்கிறேன். அந்த அழைப்பு இளையராஜா சார் கிட்ட இருந்தே எனக்கு வந்தது. இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் நெகிழ்ச்சியையும் எனக்கு கொடுக்குது. குவி, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. Anuj SHG Scratch-Free Tiles. No more scratch, no more tension. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. இசைஞானி இளையராஜா சார் அவர்களுக்கும், உலகநாயகன் கமல் சார் அவர்களுக்கும், என் நண்பர் வெற்றிமாறன், என் செல்லம் பாரதி ராஜா சார் அவர்களுக்கும் மற்றும் வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு ரொம்பவும் நம்புறதும் அடிக்கடி சொல்கிறதும் உண்டு. வாட் யூ திங்க் யூ பிகம். மேனிஃபெஸ்டிங். நம்மள பல பேர் இரவு தூக்கம் இல்லைன்னா இளையராஜா சாரோட பாட்டு அப்படியே கேட்டுட்டு எதமா மெய் மறந்து தூங்குவோம். ஆனால் நான் பல இரவுகள் இளையராஜா சாராவே நடிச்சா எப்படி இருக்கும்னு என் மனசில் நடிச்சு பார்த்துட்டு படுத்துட்டே இருந்திருக்கேன், தூக்கம் இல்லாமல். நான் 2 பேருடைய வாழ்க்கை வரலாறு தான் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒன்று இசைஞானி இளையராஜா அவர்களுடையது, இன்னொன்று சூப்பர் ஸ்டார் அவர்களுடையது. ஒன்று நடக்குது. இது எனக்கு மிகப்பெரிய கர்வத்தை கொடுக்குது. இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது, இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குங்கிறது. நான் இளையராஜா சாருடைய ரசிகன், பக்தன். அவருடைய இசைதான் எனக்கு துணை, மை கம்பேனியன். இது எல்லாருக்குமே பொருந்தும். அதை தாண்டி அவருடைய இசை எனக்கு ஒரு நடிப்பு ஆசானும் கூட. எனக்கு நடிப்புன்னா என்னன்னு தெரியாத காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு காட்சியை படமாக்கிறதுக்கு முன்னாடி அந்த காட்சிக்கு தகுந்த மூடில் இருக்கிற ஒரு இளையராஜா சாருடைய பாடலையோ பிஜிஎம்மையோ கேட்பேன். அந்த இசை அந்த காட்சியை எப்படி நடிக்கணும்னு எனக்கு சொல்லும். அதை அப்படியே உள்வாங்கி அந்த காட்சியில் நான் நடிப்பேன். வெற்றிமாறன் ஒரு சில தடவை இதை பார்த்துருக்காரு நான் பண்ணுறத. இப்போவும் இது ஒரு பெரிய சேலஞ்ச், இந்த கதாபாத்திரத்தை நடிக்கிறது பெரிய சேலஞ்ச், பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா இப்போவும் அதே இசை எனக்கு சொல்லும் அதை எப்படி நடிக்கணும் அவராகவே அப்படின்னு. ஸோ இப்போ மேலே வரும்போது, சார் நீங்கள் முன்னாடி போங்க, நான் அப்படியே உங்களை பின்னாடி ஃபாலோ பண்ணி வரேன்னு. நான் என்ன உனக்கு கைடா அப்படின்னு சார் கேட்டார். கைடு தான் சார், கைட் பண்ணிகிட்டே தான் வந்துட்டு இருக்கீங்க இவ்வளோ வருஷமாக. நான் ஃபாலோ பண்ணி வந்துட்டே தான் இருக்கேன். ஏற்கனவே சொன்ன ஒரு இன்சிடென்ட் தான், நான் திரும்பியும் சொல்கிறேன். நான் ஒரு பாடல் விடுதலைக்காக ரெக்கார்ட் பண்ண வரும் பொழுது சார் என்னை கேட்டாங்க, போய் பாடு அப்படின்னா. போகும்போது அவர் அங்கேயே இருந்தார். சார் நீங்கள் இங்கே தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் என்னைக்கு உங்க கூட இல்லை அப்படின்னு திருப்பி என்ன கேட்டார். ஆமாம் சார், என் அம்மா வயிற்றுல நான் இருக்கும்போதுலேருந்து நீங்கள் என் கூடயே தான் இருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்போவும் அதுதான் உண்மை. கூடவே தான் இருக்கார், கூடவே தான் இருப்பார். நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம முன்னாடி நிறைய பேர் பேசுறதுனால நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம யோசிச்சுட்டு வந்துடுது, போயிடுது. வெற்றி ஒரு சில விஷயங்களை அப்படியே போகிற போக்கில் அடிச்சிட்டாரு. ஆர்டிஸ்டாக நான் இதோ எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன். அந்த அழைப்பு இளையராஜா சார் கிட்ட இருந்தே எனக்கு வந்தது. இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் நெகிழ்ச்சியையும் எனக்கு கொடுக்குது. இசையாகவே, இசை ஞானியாகவே, இசையின் கடவுளாகவே நடிக்கக்கூடிய வாய்ப்பை அந்த சிவன் எனக்கு கொடுத்துருக்காரு. அதை நினச்சி ரொம்ப நெகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே இதை வாழ்த்த வந்திருக்கும் கமல் சார், அவருக்கு இசை மீதும் இசைஞானி மீதும் இருக்கும் காதலையும் அன்பையும் இதை காட்டுது. ரொம்ப நன்றி சார். அருண் நிறைய ப்ரெஷர் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். எந்த ப்ரெஷரும் எடுத்துக்காதீங்க.
இதை என்ஜாய் பண்ணி பண்ணுற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு படைப்பில் நம்ம இருக்கோங்கிறத என்ஜாய் பண்ணணுமே தவிர நம்ம அதை ப்ரெஷர் எடுத்துக்கூடாது, சேலஞ்சாகவும் நினச்சக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் இவ்வளவு மட்டுமே பேச நான் நினைக்கிறேன். இசையை பற்றியும் இசை ஞானியை பற்றியும் பேசும் ஒரு மேடை வரும். அப்போ நான் விரிவாக இன்னும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஐ எம் ஸோ பிளெஸ்ட். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃபார் கம்மிங் அண்ட் பிளெஸிங் அஸ். இப்போதைக்கு ஏனோ தெரியல, ஒரு ஓரமாக நின்று குயில் பாட்டு அப்படிங்கிற பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது எங்கள் அப்பா இப்படியே நின்று பார்த்துட்டு இருந்த அவருடைய முகம்தான் எனக்கு இங்கே ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இங்கேருந்து போகும்போது அவருக்கு ஃபோன் பண்ணி நான் கண்டிப்பாக இதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்னும் நிறையா இருக்குது. அப்புறம் லேட்டர் பேசுறது கண்டென்ட் இருக்காமல் போயிடுங்கிறதுனால இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். டைரக்டருக்கு சில விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த காம்பேர் பண்ணதில் எனக்கு ஏதாவது பைசா வசூல் வேணும்ல. கமலுக்கு அப்போ 19 வயசு, எனக்கு 12 வயசு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இப்போல்லாம் இருக்கிற மாதிரி ஒரே படம்லாம் கிடையாது. ஒரு 15 படம் இருக்கும் அவருக்கு. அந்த சமயத்தில் நான் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே செகண்ட் சண்டே ஆச்சுன்னா கிளம்பும்பாரு. எங்கே அப்படின்னா மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ்க்கு போவோம். அங்கே பாவலர் பிரதர்ஸோட கமல் பாட்டு பாடுவார். ஸோ அந்த சீன்லாம் எப்படி எடுக்க போகிறீங்க, 20 வயசு கமலை எங்கேருந்து கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு கேட்கணும்னு. அதுக்கப்புறம் ராஜா சாரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அதை வந்து நீங்கள் வந்து பிடிச்சே ஆகணும். பொம்முக்குட்டி அம்மாவோட ஷூட்டிங்க்கு அவர் வந்தார். அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம். நாங்கள் வந்து சத்யராஜ் வந்து கேரளாவில் எங்கேயோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லோரும் வந்தோடனே எல்லோரும் எழுந்து ராஜா சாருக்கு வணக்கம் சொன்னாங்க. நான் அவர் பார்த்து வளர்ந்த பெண், அதனால நான் அவர்கிட்ட குடும்பம் மாதிரி தான் பழகுவேன். என்கிட்ட வந்தார். வந்துட்டு கூட யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டார். இப்படி முடித்தேன். அண்ணா வந்திருக்காரா அப்பாவை கேட்டார். வரல. மன்னி வந்திருக்காங்களா? வரல. உங்கள் அக்கா வந்திருக்காங்களா? இல்லை. தனியாக வந்திருக்கியா அப்படின்னு கேட்டார். ஆமாம் அண்ணே. இல்லை, வீட்டில் இந்த கழுதை அவுத்து விட்டாங்களான்னு கேட்பாரு. இன்னும் அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமரை நீங்கள் வந்து டெஃபினட்டாக பிடிக்கணும். அது எங்களுடைய ஆசை. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீராம் அவர்களுக்கும் கனெக்ட் மீடியாவுக்கும் நன்றி. இந்த படத்தோட நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் குழுவை பார்க்கும்போது இசைஞானியோட வாழ்க்கைக்கு நியாயம் பண்ணும் விதமாக இந்த படம் இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்படி ஒரு காலத்துக்கும் நிற்க போற வரலாற்று பதிவு நிகழ போறதுக்கு காரணமான Mercury Movies and Connect மீடியாவுக்கு நன்றியையும், இப்படம் சிறப்பாக உருவாகி மகத்தான வெற்றி பெற்று உலகின் அனைத்து சினிமா ரசிகர்களிடையும் இசைஞானியின் வாழ்க்கை வரலாறு சென்றடையணும்னு கோடானு கோடி ரசிகர்களின் சார்பாக வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.